ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அடை தோசை பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு சூப்பரான தேங்காய் சட்னியோடு சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நமக்கு அடை தோசை ரொம்ப ஹெல்த்லியானதுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கப்பால் 2 கப் அரிசி எடுத்துருக்கோங்க. கப்பு பவுல் டம்ளர் எது எடுக்கிறீங்களோ அந்த அளவுகள் மட்டும் நம்ம கரெக்டாக வச்சுக்கிறணும். 2 கப்பு அரிசி எடுத்துருக்கோம். அதே கப்பால் அரை கப்பு கடலைப்பருப்பு எடுத்துருக்கோங்க. அந்த அளவுகள் மட்டும் நம்ம கரெக்டாக இருக்கணும். இது பச்சை பயிருங்க. இது அரை கப்பு எடுத்துருக்கோம். இந்த பச்சை பயிர் இல்லாட்டி பாசி பருப்பு அரை கப்பு எடுத்துக்கலாங்க. துவரம் பருப்புங்க. துவரம் பருப்பு அரை கப்பு எடுத்துருக்கோம். அந்த அளவுகள் மட்டும் கரெக்டாக இருக்கணுங்க நமக்கு. இது உளுந்தம்பருப்புங்க. உளுந்தம்பருப்பு அரை கப் எடுத்துருக்கோம். நம்ம இப்படி பருப்புகள்லாம் சேர்த்து அடை தோசை பண்ணுறது ரொம்ப ஹெல்த்லியானதுங்க. இந்த மாதிரி வாரத்துக்கு 2 டைம் குழந்தைகளுக்கு கொடுத்தா நல்லா ப்ரோட்டீன் சத்து கிடைக்கும். தேங்காய்ங்க, குட்டி குட்டி பீஸாக ஒரு அரை கப் கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த சைஸில் பாருங்கள், சின்ன சின்ன சைஸில் இருக்குது, குட்டி குட்டியாக. மஞ்சத்தூளுங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிறலாம். பெருங்காயத்தூளுங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நம்ம எடுத்துக்கிறலாம். பருப்பெல்லாம் சேர்க்குறதுனால பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கிட்டோன்னா நல்லதுங்க, நல்லா வாசமாக இருக்கும். இது பெரிய வெங்காயங்க 1, இந்த மாதிரி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். மிளகாய் வத்தல் 5ங்க. சோம்பு 1 டீஸ்பூன் அளவு. பட்டை ஒரு சின்ன பீஸுங்க. கருவேப்பிலை கொஞ்சங்க. மல்லித்தலை இருந்தால் கொஞ்சம் சேர்த்திக்கிறலாம். என்கிட்ட மல்லித்தலை இல்லை, கருவேப்பிலை மட்டும். இப்போ 2 கப் அரிசிங்க. அதிலே அரை கப் உளுந்து சேர்த்திக்கிறோம். இப்போ அந்த உளுந்தோடையே அரிசி, உளுந்து, துவரம் பருப்பு சேர்த்திக்கிறோங்க அரை கப்பு. அடுத்து அரை கப் பச்சை பயிர் சேர்த்திக்கிறலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த பருப்பு, அரிசி எல்லாம் ஒன்றா சேர்த்திக்கிறணுங்க. அடுத்து அரை கப் கடலைப்பருப்பு வச்சுருந்தோம், அதை சேர்த்திக்கிறலாம். இப்போ இதில் தண்ணி விட்டுக்கிறலாங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம ஒரு 4-5 டைம் இதை கழுவி எடுத்துக்கணும். நல்லா கையில் பிசைஞ்சு ஒரு 5-6 டைம் கழுவி எடுத்துடணுங்க. நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கிறலாம். பிசைஞ்சு கொடுத்து கழுவி எடுத்துக்கிறலாம். இப்போ பாருங்கள், நம்ம 4-5 டைம் கழுவி எடுத்துட்டோம். இது தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறலாம். பருப்பு நல்லா ஊறி வர்றப்ப மேலே வந்துடும். அதுக்காக இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடிடுறோங்க. இப்போ ஒரு 1/2 hour ஆச்சுங்க. ஒரு பட்டை, நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாய் வத்தலை இதில் சேர்த்திக்கிறோங்க. சேர்த்தி மூடி போட்டுடலாம். இது ஒரு 2.5 மணி நேரம் நமக்கு நல்லா ஊறட்டுங்க. 2 to 2.5 மணி நேரம் ஊறினா தான் நம்ம பருப்பெல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கும். அதுக்காகத்தாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ 2.5 மணி நேரம் ஆச்சுங்க. பருப்பெல்லாம் நமக்கு ஊறி, அரிசி பருப்பு எல்லாம் நமக்கு நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள். நம்ம ஆல்ரெடி எல்லாமே கழுவி தான் எடுத்து வச்சுருந்தோம், அதனால் மறுபடியும் கழுவணும்னு இல்லைங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து கழுவி வச்சுருந்த அரிசி பருப்பெல்லாம் சேர்த்திக்கிறலாங்க. சேர்த்தி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கிறோம் பாருங்கள். சேர்த்தி பாதி பாதியாக 2 தான் பிரித்து அரைச்சிக்கிறலாம் நம்ம. இப்போ ஃபஸ்ட் ரவுண்டுக்கு அரைக்க போகிறோங்க. தண்ணி சேர்த்திக்கிட்டோம் பாருங்கள், நல்லா அரைச்சிட்டோம். அரைச்சி இந்தளவுக்கு கொழப்பு அரைச்சிருக்கோங்க பாருங்கள். இந்தளவுக்கு குருண பதமாக ரவை பதத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்கணுங்க. ரொம்ப நைஸாகவும் ஆயிடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு ஒரு பவுலில் நம்ம இதை மாற்றிக்கிறலாம். ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு 2வது ரவுண்ட் நம்ம அரைக்க ரெடி பண்ணிக்கிறலாங்க. இப்போ ஒரு இதை பாத்திரத்தில் மாற்றிட்டோம். இப்போ மீதம் இருந்த அரிசி பருப்பெல்லாம் சேர்த்திக்கிறலாங்க. சேர்த்தி நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாங்க குறப்பாக. இப்போ அதையும் அரைச்சி எடுத்துட்டோங்க. எடுத்து நல்லா இந்த ஃபஸ்ட்டு அரைச்சதோட கலந்துடலாம். நம்ம 2ஐயும் சேர்த்தி ஒரு கலந்து கொடுத்துக்கிறலாங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சோம்பு ஒரு ஸ்பூன் வச்சுருந்தோம் இல்லைங்க, அதை சேர்த்திக்கிறலாம்.
வெங்காயத்தை பெரிய வெங்காயங்க சேர்த்திக்கிடலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருந்தோம், அதையும் நம்ம எடுத்து இதில் சேர்த்திக்கிறோம் பாருங்கள். அடுத்து தேங்காய் வந்து எடுத்து வச்சுருப்போங்க, அதை வந்து இதில் சேர்த்திக்கிடலாம். சேர்த்தி நல்லா கலந்து கொடுத்துர்லாங்க. இல்லை தேங்காய் அப்படி குட்டி பீஸ் வேணும்னா துருவி போடலாம். இப்போ கருவேப்பிலையை சேர்த்திக்கிறோங்க. கருவேப்பிலையை சேர்த்தி இப்போ 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளுங்க கலந்து கொடுத்துடலாம். ஒவ்வொன்றும் சேர்க்குறப்பையும் கலந்து கொடுத்துடலாங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் நம்ம சேர்த்திக்கிறணும். 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்திக்கிறோம் பாருங்கள். இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்திக்கிறலாங்க. அவுக தேவைக்கேற்ப சேர்த்துக்கங்க. உப்பு வந்து ஒருத்தர் எக்ஸ்ட்ரா எடுப்போம், ஒருத்தர் கம்மியாக எடுப்போம். இப்போ எங்களுக்கு தேவையான அளவு நான் எடுத்துக்கிட்டேங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மாவை நல்லா கலந்து கொடுத்துட்டோம். இப்போது ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு 200 ml தண்ணி சேர்த்திங்க நல்லா கலந்து கொடுத்துடலாம் மாவை. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்கணுங்க. தோசை மாவுக்கு அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இப்போ ஸ்டவ்வில் கல்லை காய வச்சுட்டோங்க. தோசைக்கல்லை கல் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அடை தோசை ஊற்றிக்கிறோங்க. சூப்பராக அடை தோசை நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. மாவு கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்கிறதுனால தாங்க இந்த மாதிரி இழுக்க வருது. இல்லாட்டி கொஞ்சம் மொத்தமாக வர்ற மாதிரி இருக்கும் கெட்டியாக இருந்தால். இப்போ சூப்பராக நமக்கு அடை தோசை ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். இப்போ கொஞ்சம் எண்ணெய் எடுத்து சுற்றி ஊற்றி விட்டுக்கிறணுங்க. நம்ம அவங்க எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அதை எடுத்து ஊற்றிக்கிடலாம். சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறோம் பாருங்கள். இதை கொஞ்சம் நல்லா வெந்து வரணுங்க. கீழே மொறுன்னு நல்லா மட்டும் வேக வச்சுக்கிடணும். திருப்பி போட்டுக்கிடலாங்க. சூப்பராக வெந்து வந்துருச்சு. நமக்கு தோசையை திருப்பி போட்டுக்கிடலாம். இப்போ சூப்பராக நமக்கு அடை தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பின்பக்கம் பாருங்கள், இந்தளவுக்கு செவந்து வரணுங்க. இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிறோம். இப்போ சூப்பராக நமக்கு அடை தோசை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு சூப்பரான தேங்காய் சட்னியோடு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்லியானது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உளுந்த வடையோடு சாப்பிட சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.